வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி யாருக்கு? நியூ இந்தியா புதிய சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிக்கலாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாக எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் ஆகி கொண்டிருக்கிறது. அதாவது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கும் நிலையில் அதற்காக தீவிரத்திலும் தீவிரமாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளும் மக்கள்களும். அந்த வகையில் தற்பொழுது கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை அறிய மக்கள் ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2011, 2016 மற்றும் 2021 தேர்தல்களில் கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருந்தது, அதில் எவ்வளவு துல்லியமாக நடந்தது என்பதனை பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் வட்டாரத்தில். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் அதே போல தான் பார்த்திங்கன்னா இந்த 2026 தேர்தலில் நடக்க இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இதில் பார்த்திங்கன்னா புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், ஓகேங்களா, இதில் புதிய வரவாக வந்திருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். அவர் பார்த்திங்கன்னா 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. பெரம்பூர் தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி ஒன்று. ஸோ 2 தொகுதிகளும் பெரும்பான்மையாக அவர் போட்டியிடக்கூடிய சூழலில் இதில் பார்த்திங்கன்னா அதிரடியான பார்த்திங்கன்னா மாற்றங்களையும் மாறுதல்களையும் நடக்க இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்த்திங்கன்னா விஷயங்களாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2026 தேர்தல் களமும் அப்படிக்கான ஒரு சூழலை அமைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி முடிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றப்போ பார்த்திங்கன்னா விஜய்க்கான ஆதரவு என்பது ஒரு பக்கம் பொதுமக்கள் அங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் தொகுதியாக இருக்கட்டும், தமிழகத்தில் அவர் பார்த்திங்கன்னா சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதே பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான பார்த்திங்கன்னா ரசிக பெருமக்களும் தொண்டர்களும் முக்கிய புள்ளிகளும் அவர்களுக்கான ஆதரவை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் 2026 தேர்தல் களமும் அவர்களுக்கான ஆதரவை கொடுக்கக்கூடிய களமாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் 2026 தேர்தல் களத்தில் முடிவுகள் எப்படி மாறப்போகிறது, குறிப்பாக பெரம்பலூர், அதாவது விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவருக்கான அதிகப்படியான வாக்குகள் இருக்குமா, இல்லை அங்கே ஒரு சரிவை நோக்கி செல்ல போகிறாரா, இல்லை 2வது 3வது இடத்தை நோக்கி செல்ல போகிறாரா, என்ன நடக்க போகிறது அப்படின்ற பேச்சுக்கள் தமிழகத்தில் அதிகமாகவே ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பியிருப்பதன் காரணமாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.